தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்த வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமாகியுள்ளது. தமிழகத்தில் அநேக இடங்களிலும், உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும், கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 13ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 14ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 15ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 16ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 16ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 16ஆம் தேதி வரை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள், வடமேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 16ஆம் தேதி வரை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள், தெற்கு கேரளா கடலோர பகுதிகள், அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு: வேலூர் மாவட்டம் காட்பாடி, தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு 14 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் 13 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல் 12 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஏஆர்ஜே, ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பொதுப்பணித்துறை தலா 11 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, கிருஷ்ணகிரி மாவட்டம் முகட்டப்பட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா அலுவலகம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு, சேலம் மாவட்டம் தேனி மாவட்டம் சேத்துப்பாறை தலா 9 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத், திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை ஏடபிள்யூஎஸ், திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு, கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை, மதுரை மாவட்டம் பெரியப்பட்டி, திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம், திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு, தேனி மாவட்டம் பெரியகுளம் ஏஆர்ஜி, சேலம் மாவட்டம் சங்கரி துர்க்கம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்கு தாலுகா அலுவலகம், தருமபுரி மாவட்டம் தருமபுரி பிடிஓ, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி, கோயம்புத்தூர் மாவட்டம் கரூர்
காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் பல்லடம், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, சென்னை மாவட்டம் சோழிங்கநல்லூர், நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ, சென்னை மாவட்டம் ஆலந்தூர், தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல், ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம், தேனி மாவட்டம் பெரியநாயக்கனூர் தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்கள் தெரியப்படுத்த